ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மார்க் பண்ண மிஸ்டேக்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் கொஸ்டின் நம்பர் 31 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து ஏசிடி எல்லாமே ஆன்சர் தான். அவங்க பி ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த கொஸ்டினை கட்டாயமாக நம்ம கிளைம் பண்ணலாம். இதுக்கு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கொஸ்டின் நம்பர் 68 கிளைம் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 68ல் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆன்சராக தான் இருக்கும். ஏபிசிடி எல்லாமே ஆன்சர், மல்டி ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது 74 கொஸ்டின் நம்பர் 74ல் வந்து மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா ஆப்ரேஷனை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. இதில் பைனரி ஆப்ரேஷன் என்ன அப்படி ப்ளஸ் டாட் இல்லாமல் வேறு ஆப்ரேஷன் கூட இருக்கலாம். அதனால் 74ல் வந்து கொஸ்டினும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதே மிஸ்டேக் தான். ஏன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏ வராது நிச்சயமாக. இது வந்து கிளைம் பண்ணலாம். இதுக்கு அடுத்தால 82 வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். 82ல் வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் பண்ண முடியும். அதில் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுக்கல. அதனால இந்த ப்ராப்ளத்தை நிச்சயமாக கிளைம் பண்ணலாம். அடுத்து 89 பார்த்தீங்கன்னா, 89ல் வந்து இதை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய ஆன்சர் எதுவுமே இங்கே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டீங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம பிக்யூ ஆர்எஸ்டி எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே அவங்க வேரியபிள்லேயும் டீ கொடுத்துருக்காங்க, ஆன்சரில் டீ கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கொடுத்துருக்கக்கூடிய டீ வேரியபிளை மென்ஷன் பண்ணுதா, அந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனை மென்ஷன் பண்ணுதா அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணி பார்த்தாலுமே அந்த ஆன்சர் வரல நம்மளுக்கு. கொஸ்டின் நம்பர் 89ல் எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் கிடையாது. இது நிச்சயமாக நீங்கள் கிளைம் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 105 எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 105ல் இதில் வந்து இந்த 4மே இந்த ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதை எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் அதை நீங்கள் கிளைம் பண்ணலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 142. கொஸ்டின் நம்பர் 142ல் நிறைய கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் இருக்குது. நான் ஒரு ரஃப்பாக பார்த்ததுல எனக்கு இவ்வளோ தோணுது. ஆனால் இன்னும் இதை விட நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் 142ல் ரேடியல் அண்டு டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினே மிஸ்டேக் தான். ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதில் வந்து ரேடியல் அண்டு டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் எதுவுமே இந்த 4லேயுமே இந்த ஆன்சர் வந்து இல்லை. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா 155 155ல் அதுலேயும் கொஸ்டின் மிஸ்டேக் தான். இதில் பார்த்தீங்கன்னா 30 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 131ல் மிஸ்டேக் இருக்குது. அடுத்து இந்த 131ல் வந்து sin x by x நாட் ஈக்குவல் டு 0ல் டிஃபைன் ஆகிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாமல் நம்ம கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எந்த கன்க்ளூஷனுக்குமே நம்ம வர முடியாது. அதனால் இந்த கொஸ்டின் நம்பர் 131ல் நிச்சயமாக மிஸ்டேக் இருக்குது. அடுத்தது 142 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 155ல் மிஸ்டேக் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 155ல் 142 உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 142 மிஸ்டேக் இருக்குது. அடுத்தது 155ல் மிஸ்டேக் இருக்குது. 155ல் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு டைமை பற்றி பேசியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா 30 நிமிடங்கள்னு கொடுத்துருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 30 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கு. அதில் மினிட்ஸ்னு கொடுத்துருந்ததுன்னா நம்ம செஞ்சுருக்கலாம். 30 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கு. அதுலேயும் கொஸ்டின் மிஸ்டேக். அதையும் நம்ம நிச்சயமாக கிளைம் பண்ணலாம். அடுத்தது 180 கொஸ்டின் நம்பர் 180. கொஸ்டின் நம்பர் 180ல் நம்மளுக்கு மிஸ்டேக் இருக்குது.
கொஸ்டின் நம்பர் 180ல வந்து அது கால்குலேஷன் பண்ணும்போது மிஸ்டேக் வருது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்னு உண்டு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால கொஸ்டின் நம்பர் 180லேயும் மிஸ்டேக் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து நான் அப்ராக்ஸிமேட்டா பார்த்ததுல கண்டுபிடிச்சது தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுங்க. நெறையா பேர் கிளைம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. நெறைய பேர் கிளைம் பண்ணும்போது தான் நான் இவ்ளோ பேர் சொல்லியிருக்காங்க, எதுவும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால எல்லாருமே கிளைம் பண்ணுங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இதுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல போய் எல்லாருமே அப்லோடு பண்ணுங்க. இதில வேற ஏதாவது எவிடன்ஸஸ் வேணும்னா கேளுங்க. என்னால முடிஞ்சா நான் குடுக்குறேன். பிஜிடிஆர்பி இதுலேருந்து யுஜிடிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிங்க. அதனால நிறையா ட்ராபேக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஃப்டர் லாங் கேப் படிக்க ஆரம்பிக்கும்போது நிறையா பிரச்சனை வந்திருக்கும். நிறைய படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கும். பிஜிடிஆர்பி வந்து எலெக்ஷன் முடிஞ்சு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஎன் செட்டும் அதே மாதிரி தான். எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போவே இருந்து படிங்க. ஒரு 6 மாதம் கண்டினியூவஸாக படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் இதான் என்னுடைய ஆப்பு. ஓவிஎம்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அது போக ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக சர்ச் பண்ணுறதுக்கு ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி, டிஎன் செட் 2க்கும் ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கவனிக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 3000 எம்சிக்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு பிஜிடிஆர்பிக்கு ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவேன். 40 டெஸ்ட் வைப்பேன். எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடைசி நேரத்தில் முட்டி மோதாதீங்க. இப்போவே இருந்து படிங்க. அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியது அதுதான். லாங் ஸ்டாண்டிங்காக படித்தவங்க எல்லாருமே இந்த தடவை நல்லா தான் எழுதியிருக்காங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. கடைசி நேரத்தில் முட்டி மோதினவங்க தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓரளவுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக படித்தவங்க ஸ்டேபிளாக ஓரளவுக்கு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது லாங் ஸ்டாண்டிங்காக படிங்க. 6 மாதம் படிங்க. அப்போனா தான் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி நீங்கள் இதில் வேறு ஏதாவது டவுட்ஸு வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நானும் அது மிஸ்டேக்கா கரெக்டா அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.